வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மழை குளிருக்கு ஏற்ற மிதமான சமையல் தான் பார்க்க போகிறோம். ஒயிட் ரைஸ், தக்காளி ரசம், பருப்பு போட்ட ரசம், பீட்ரூட் பொரியல், கத்திரிக்காய் வறுவல், புழுங்கல் அரிசி குருணை வெண்பொங்கல், தேங்காய் சட்னி. இந்த சமையல் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்னோடய கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் முதல்ல அரிசியை தண்ணியில் ஊற வச்சுட்டேங்க. லெமன் சைஸ் புளி எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு ஊற வச்சுட்டேன். கொஞ்சம் ஒரு கைப்பிடி துவரம்பருப்பும் குக்கரில் ஊற வச்சுட்டேங்க. பீட்ரூட் பொரியலுக்கு பீட்ரூட், வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டேன். அதுக்கு கொஞ்சம் தேங்காய், சோம்பு, 2 மிளகாய் அதுவும் எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ அந்த பீட்ரூட் நம்ம ஒரு சின்ன குக்கரில் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு 1/4 டம்ளருக்கும் குறைவாக தண்ணி ஊற்றி ஒரு சவுண்டு வச்சு நம்ம குக்கர் இறக்கி வச்சுக்கலாங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். இப்போ இதுக்கு ஒரு புளிப்பில்லாத நம்ம அந்த பெங்களூர் தக்காளி ரசத்துக்கு நம்ம கரைச்சிக்கலாங்க. சின்னதாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு கடாயில் அடுப்பு வச்சுட்டு அதில் இதை ஊற்றிடலாம். இது கூட நம்ம புளியும் நம்ம கரைச்சிக்கலாங்க. ஒரு 1.5 டம்ளர் அளவு புளி நல்லா கரைச்சிட்டு இந்த கொதிச்சிட்ருக்கிற கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாங்க. அதுக்கு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், மிளகு 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1, 2 பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா நசுக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ கொதிச்சிட்ருக்கிற தக்காளி விழுதோட இந்த புளி தண்ணியும் ஊற்றிடுவோம். நசுக்கி வச்சுருக்கிற மிளகு, ஜீரகம், பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுடலாங்க. இப்போ நம்ம இதுக்கு பீட்ரூட்டுக்கு அரைச்சிக்கலாம். தேங்காய், சோம்பு, மிளகாய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ சாதத்துக்கு நான் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ரைஸ் போட்டுட்டேங்க. இப்போ இது நல்லா கொதி வந்ததும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச துவரம்பருப்பு தண்ணியோடு இதில் ஊற்றிக்கலாம். ரசத்துக்கும் நல்லா தாளிச்சிக்கலாங்க. கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு பெருங்காயம், கடுகு, 1 மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா தாளிச்சிட்டு இதில் ஊற்றிடலாம். நல்லா டேஸ்டியான மழைக்கு இதமான ரசம் தயாராகிடுச்சுங்க. மிளகு, ஜீரகம், தக்காளி இதெல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. கடைசியாக இறக்கும்போது கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போது 2 சவுண்டு நம்ம இறக்கி வச்சுருந்த பீட்ரூட் நல்லா வெந்திருக்கும். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாங்க. பெருங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ கருவேப்பிலை, வெங்காயம் 1 கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தாங்க. அதையும் இதில் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த பீட்ரூட் இதில் போட்டுட்டு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல விழுது, தேங்காய் விழுது அது இதில் போட்டுக்கலாம். தேங்காய், ஜீரகம், மிளகாய் அது இந்த வெந்துட்டுருக்கிற இந்த பீட்ரூட்டில் போட்டு நல்லா கலரிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் அடுப்புலேயே இருக்கட்டும், மூடி வச்சிடலாங்க.
இப்போ நான் கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ கொஞ்சமாக அரிஞ்சு தண்ணியில் போட்டுட்டேங்க. கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு எடுத்து வச்சுட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டேங்க. இது நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பீட்ரூட்டும் தயாராகிடுச்சுங்க, ரெடி ஆகிடுச்சு. நம்ம இறக்கி வச்சுக்கலாம். வேறொரு பாத்திரத்தில் நம்ம அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சம் பெருங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருந்த வெங்காய விழுது இதில் போட்டு வதக்கிக்கலாங்க. கூடவே மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், 2 ஸ்பூன் நம்ம சாம்பார் பொடி இல்லை ப்ளெயின் மிளகாய்த்தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம். ப்ளெயின் மிளகாய்த்தூள் போட்டால் 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாங்க. நான் இது சாம்பார் பொடியே போட்டுட்டேன். 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கலந்துட்டு நம்ம அதை கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் இதில் போட்டுட்டு கிளறிட்டு மூடி வச்சிடலாங்க. இந்த ஆவியிலே அது வெந்துடும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சாதமும் நல்லா வெந்துருச்சுங்க, வடிச்சுக்கலாம். இப்போது கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை ஸ்டவ் பண்ணி இறக்கி வச்சுக்கலாம். காலையில் டிஃபனுக்கு வெண்பொங்கல் தான் பண்ணியிருந்தேங்க. அதுக்கு புழுங்கலரிசி குருணை கடையில் விற்கிறது அது வாங்கிட்டு அது 1 கப் போட்டுட்டேன். குக்கரில் போட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் பைத்தம்பருப்பு பாசிப்பருப்பு போட்டுட்டேங்க. அது நல்லா கழுவிட்டு ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயமும் அதில் கட்டி பெருங்காயம் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுட்டேங்க. நல்லா ஊறின இந்த ரைஸ் நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா 5 சவுண்டு வர வரைக்கும் வேக வச்சு இறக்கி வச்சுட்டேன். இப்போ அதை இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இப்போ பொங்கல் தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லா நுணுக்கி இதுக்குள்ளே எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் இஞ்சியும் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கருவேப்பிலையும் எடுத்துக்கலாங்க. அடுப்பில் ஒரு கரண்டி தாளிக்கிற கரண்டி போட்டுட்டு கொஞ்சம் நெய்யும் ஆயிலும் நம்ம ரிஃபைண்ட் ஆயில் அதுவும் கலந்து ஊற்றிட்டு ரெண்டும் நல்லா காஞ்சதும் மிளகு ஜீரகம் போட்டு தாளிச்சிடலாம். இஞ்சி போட்டுட்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா தாளிச்சிடலாங்க. இது நல்லா வதங்கினதும் அந்த பொங்கலில் போட்டுடலாம். இந்த பொங்கல் கொஞ்சம் கெட்டியாச்சுன்னா நம்ம கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுட்டு அதில் ஊற்றிட்டு கிளறிக்கலாங்க. இப்போ தாளித்ததை இந்த பொங்கலில் போட்டுட்டு நல்லா கலந்துடலாம். இப்போ வெண்பொங்கலும் தயாராகிடுச்சு. இது புழுங்கலரிசியில் பண்ணதால் அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்ததுங்க. இப்போ பொங்கலுக்கு நான் தேங்காய் சட்னியை அரைச்சிட்டேங்க. இப்போ பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் சமைச்ச சமையல் ஒயிட் ரைஸ், ரசம், பொரியல், கத்திரிக்காய் வறுவல், வெண்பொங்கல், இந்த சிம்பிளான சமையல் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.